போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் யூகேல புதுசாக இமிகிரேஷன் சேஞ்சஸ் கொஞ்சம் நியூஸ்லாம் வந்துருந்துச்சு. என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பற்றி பார்த்தோம். பிஎஸ்டபிள்யூலாம் 24 மாதம் இனிமேல் கிடையாது, கம்மி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றிலாம் பார்த்தோம். அது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் இருக்க முக்கியமான விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் என்னெல்லாம் தேவை அப்படின்றத பற்றி பார்த்தோம் இல்லையா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நாட்டில் இந்த கவர்மெண்ட் மேலே ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு இருக்கும். அந்த தாட் ப்ராசஸ் வச்சு தான் இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே அவங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த தாட் ப்ராசஸை நம்ம எப்படி பர்சீவ் பண்ணணும், நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், யாருக்கு அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே நம்ம படிக்கிறதுக்காக வர்றோம், இல்லை வேலைக்காக வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட தாட் ப்ராசஸை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி இங்கே நம்ம வேலை வாங்கி இங்கே செட்டில் டவுன் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்காக நான் சொல்லிட்டுருக்கேன். ஆகலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்னோடய வியூஸ்க்காக சொல்லலை, நான் சொல்கிறது அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க ஒரு 4 விஷயத்தை தான் கீ ஃபோக்கஸ், இதுதான் அவங்க தாட் ப்ராசஸாகவே இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ரெடியூஸ் நெட் இமிக்ரேஷன். ஆளுங்க இந்த நாட்டுக்கு வர்ற இமிக்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்காங்க, மைக்ரெண்ட்ஸும் அதிகமாகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை குறைக்கணும், இல்லை ஸ்டாப் பண்ண முடியாது, அதை குறைக்கணும் அப்படின்றது. அடுத்த விஷயம் எக்கனாமியை இன்க்ரீஸ் பண்ணணும், யூகேவோட எக்கனாமியை பூஸ்ட் பண்ணணும். மூணாவது விஷயம் என்னென்னா, ஒன்லி பிரைட் அண்ட் பிரைட்டஸ்ட் கேன் கம் டு திஸ் கண்ட்ரி அப்படின்ற விஷயத்த அடிக்கடி மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது உண்மையிலேயே அறிவு இருக்கிற ஆளுங்க தான் அறிவு இருக்கிறதுலேயே பெஸ்ட்டான ஆளுங்க தான் இந்த நாட்டுக்கு வரணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. நாலாவது விஷயம் அதை பற்றி நான் அப்புறமேல சொல்கிறேன், சரியா. ஸோ இந்த மூணு விஷயத்தில் இவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இமிக்ரேஷனை கம்மி பண்ணணும் அப்படின்றாங்க, மைக்ரண்ட்ஸை கம்மி பண்ணணும் அப்படின்றாங்க. அப்படி கம்மி பண்ணினாலும் பிரைட் அண்ட் பிரைட்டஸ்ட் இங்கே வரணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவங்களுக்கு நிறைய ஷார்ட்டேஜ் ஸ்கில் ஆக்குபேஷன் இருக்குது. அதாவது ஒரு சில ப்ரொஃபஷன்ஸுக்கு இவங்களுக்கு ஆளே கிடைக்கல. இந்த நாட்டில் இருக்கிறவங்க அதுக்கு படிக்கலை, இல்லை அந்த வேலை பார்க்குறதுக்கு ரெடியாக இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, நம்ம நாடுகள் மாதிரி நல்ல அறிவான மக்கள் இருக்கிற நாடுகள்லேருந்து அந்த ஆளுங்களெல்லாம் இங்கே கூப்பிட்றாங்க. அதுதான் ஸ்கில்டு ஒர்க்கர், Tier 2 வீசா ஸ்பான்சர்ஷிப்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாமே அதுதான். அதுக்கும் இங்கே இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் தூக்கி விட்டு ஆளுங்களை நிறைய பேர் இங்கே வர வச்சு அதை ஸ்டாப் பண்ணாமல் செஞ்சு அது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் அண்ட் பாலிடிக்ஸ் போயிட்டுருக்குன்னு கூட சொல்லலாம். அதை பற்றி நம்ம கடைசியில் பார்ப்போம். ஸோ பேசிக்காக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஆளுங்க வரக்கூடாது, சரியில்லாத ஆளுங்க வரக்கூடாது அப்படின்றதான் அவங்க கான்செப்ட். ஆளுங்களே வரக்கூடாது கிடையாது, நல்ல பிரைட்டான ஆளுங்க தான் இங்கே வரணும், சரியில்லாத ஆளுங்க வரக்கூடாது அப்படின்றது தான் இவங்களோட கான்செப்ட். இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஊரில் இப்போ ஒரு சிலர் இருப்போம், இப்போ தான் ஃப்ரெஷராக இருந்திருப்போம், இல்லை நமக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, ஒரு 3 இயர்ஸ் படித்து முடிச்சுட்டு ஒன்றுமே செய்யாமல் இருந்திருப்போம், இல்லை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு சொல்லி விட்டுருப்போம், எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, ஸ்கில்ஸே டெவலப் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ நம்ம சம்மந்தமே இல்லாமல் நான் ஒரு கரியர் சேஞ்சுக்கு போகிறேன், நான் யூகேல போய் இந்த கோர்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தான் இந்த பிரச்சனை. நமக்குலாம் இனிமேல் வேலை கிடைக்காது. இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த நாட்டில் வேலையே கிடையாது. எந்த நாட்டிலையுமே வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், இந்த நாட்டில் இனிமேல் வேலையே கிடைக்க போகிறது கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் திங். நம்ம ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்கில்ஸ் கரெக்டாக இல்லையா, நம்ம சரியான இன்ஸ்டிடியூஷனுக்கு தான் போகிறோமா, அங்கே நமக்கு என்ன சொல்லித்தர போகிறாங்க, என்ன இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்கிறோம். இப்போ நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, எந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ்லாம் போகக்கூடாதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை தயவு செஞ்சு போய் பாருங்கள். அப்புறமேல எந்த கோர்சஸ்லாம் இங்கே படிக்க வரக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பேன். இந்த வருஷத்துக்கு எந்த கோர்ஸ்லாம் நீங்கள் படிக்க வரலாம், அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு மேலே எப்படி இருக்க போகுது இந்த நாடு அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், அதையும் போய் பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். இந்த எல்லாத்தையும் இது பண்ணி என்ன மாதிரி இன்னும் நிறையா பேரும் வீடியோஸ் பண்ணியிருக்கலாம், எல்லாத்தையும் கொஞ்சம் என்ன சொல்கிறது கலெக்ட் பண்ணி சேர்த்து வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, இல்லை உங்களுக்கு டவுட் இருக்குது, கரெக்டான டெசிஷன் எடுக்க தெரியல அப்படின்னா, ஸ்பீக் டு மை டீம், bmglobalcareers.com வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். கரியர் கவுன்சிலிங் வேணும், யூகேயில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேசணும் அப்படின்னா என்கிட்ட பேசுங்க, அதில் ரெஜிஸ்டர் பண்ணி. இல்லை நான் இந்தியாவில் இருக்கேன், நான் படிக்க வர்றதுலேயே எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலுமே அதில் போய் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு வாங்க, என்கிட்ட நீங்கள் உட்காந்து பேசலாம், சரியா. கரெக்டான டெசிஷன் எடுங்க, அதுதான் ரொம்ப 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 முக்கியம். 30-40 லட்ச ரூபா நம்ம செலவு பண்ணி இந்த நாட்டுக்கு படிக்கிறதுக்காக வர்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம கரெக்டான வேலை கிடைக்கணும், நம்ம சரியான ஆளாக இருக்கணும் இந்த நாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம வரணும், கண்டிப்பாக எனக்கு இங்கே போய் நான் படிக்கணும் அப்படின்ற ஒரு பேஷன் இருக்கிற மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பேஷன் மட்டும் இருக்கிறது பத்தாது. இந்த நாட்டில் நம்ம என்ன போய் படிக்க போகிறோம், நம்ம யார், நம்ம பேச்சுலர்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன ஸ்கில்ஸ்லாம் நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறோம், இன்க்ளூடிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், சரியா. எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியுது, இங்கிலீஷில் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படின்ற ஸ்கில்ஸையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன்.
ஸோ இதில் தான் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். இங்கே வர்றதுக்கு முன்னாடி, இங்கே வந்ததுக்கப்புறம் நான் பண்ணிக்குவேன் அப்படின்ற கதையெல்லாம் இங்கே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து எல்லாத்தையுமே வந்து டைட்டன் பண்ணிட்டு தான் இருக்கிறான். சரி, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு தான் இருக்கிறான். ஸோ அப்படிங்கிற பிரைட் அண்ட் பிரைட்டஸ்ட், பெஸ்ட் அண்ட் பெஸ்டஸ்ட்ன்ற மாதிரி தான், அப்படி ஆளுங்களை மட்டும்தான் நான் வந்து வேலை கொடுப்பேன் அப்படின்னு எம்ப்ளாயர்ஸ்க்கும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம வீசா அப்ளை பண்ணுறோம்ல அந்த டீமுக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம டாக்குமெண்ட்ஸ் சரியா இல்லை அப்படின்னாலுமே நமக்கு வந்து வேலை கொடுக்க போகிறதில்ல. எம்ப்ளாயரே சொன்னாலும் சில சமயம் வந்து வேலை கொடுக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து இதுதான். இல்லை எனக்கு வந்து இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, நான் வந்து சும்மா வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து படிச்சுட்டு 18 மாதம் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு அதே ஃபுல் டைம் ஜாபை பார்த்துட்டு நீங்கள் இந்தியா கிளம்பலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அதில் வந்து டிசைட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறேன் சும்மா நான் அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க இது பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நான் என்னோட கரியர் கவுன்சிலிங் செஷன்லையோ இல்லை கவுன்சிலிங் செஷன்லையோ வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஜாப் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமொபைல் டிசைன் இன்ஜினியராக வர போகிறீங்க, இல்லை வந்து ஒரு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு அனலிஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்க வேண்டியது பேச்சுலர்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்க. அடுத்து நீங்கள் யோசிக்க வேண்டியது நமக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சப்ளை செயினில் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது ரிலேட்டடான சாஃப்ட்வேர்ஸோ அது ரிலேட்டடான சிஸ்டம்ஸோ என்ன நம்ம ஒர்க் பண்ணியிருந்துருக்கிறோம், அதில் நமக்கு என்ன நாலேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்ஏபி பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா என்ன மாடியூல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை வருஷம் அதில் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, எதுக்காக மாஸ்டர்ஸ் பண்ண போகிறீங்க, மாஸ்டர்ஸ் பண்ணிவிட்டு என்ன பொசிஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அப்ளை பண்ண போகிற பொசிஷன் இந்த நாட்டில் என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க, இதுதான் ஜாப் மார்க்கெட் அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸ்லாம் நீங்கள் பண்ணதுக்கப்புறமேலாம் உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். நம்ம போய் இப்போ இந்த மாஸ்டர்ஸ் படித்தோம்னா நமக்கு வேலை கிடைக்கும், இல்லை வேலை கிடைக்காது அப்படின்றது. அந்த ஐடியா வந்ததுக்கு அப்புறமேல டிசைட் பண்ணுங்கள். அந்த ஐடியா வந்ததுக்கு அப்புறமேல என்கிட்டையும் நீங்கள் பேசுகிறதுக்கு வாங்க. அதுக்கு முன்னாடி வந்தீங்க அப்படின்னா நான் முக்கால்வாசி பேர் நான் ரிஜெக்ட் தான் பண்ணியிருக்கேன். உங்கள் பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு நான் சொல்லியிருக்கிறேன், பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இல்லை ஏன்னா உங்கள் வேஸ்ட்டு, இங்கே வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டீங்க, அவ்வளோ காசை செலவு பண்ணிவிட்டு திருப்பி நம்ம நாட்டுக்கு போகிறதுக்காக இங்கே வரல, நம்ம கஷ்டப்பட்டு வீட்லேயும் வந்து லோன்லாம் வாங்கி தரல. சரியா? ஸோ திங்க் அபவுட் இட். இதெல்லாம் உங்களுக்கு சூப்பர், எனக்கு வந்து பக்காவாக தெரியுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தென் என்கிட்ட வாங்க, நான் வந்து இங்கே கூட்டிகிட்டு வரேன். நல்ல ஒரு யூனிவர்சிட்டி நம்ம கண்டுபிடிச்சி இங்கே வந்து நான் கூட்டிகிட்டு வரேன். இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு அதை பற்றி யோசிச்சிட்டே இருங்க. ஓகே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கில்ஸ். இங்கே நிறையா ஜாப் ரெக்குயர்மெண்ட்ஸில் சில கம்பெனிஸில் டைரெக்டாக வந்து இந்த ஸ்கில் வேணும், இந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணியிருக்கணும், இல்லை இது வந்து எனக்கு டிசைரபிள், இந்த மாதிரி எசென்ஷியல் டிசைரபிள் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த எசென்ஷியல் ஸ்கில்ஸ் வந்து சில ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசைன் இன்ஜினியராக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து வெல் வர்ஸ்ட் இன் டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த டிசைன் சாஃப்ட்வேர்ஸ்ன்றது தான் வந்து ஒரு கீவேர்டு. நான் டிசைன் சாஃப்ட்வேர்ஸ், நான் என்ன டிசைன் சாஃப்ட்வேர் நான் பண்ணியிருக்கேன் அதை வந்து அவன் ஏதோ ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பான் அந்த ரெக்குயர்மெண்ட்டில். சில பேர் வந்து டேரெக்டாகவே சொல்லியிருப்பான் எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி, சில பேர் வந்து இன்டெரக்டாக தான் சொல்லியிருப்பான் இதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக கேட்ச் பண்ணி ஜாப் டிஸ்கிரிப்ஷனை ஒரு 10 தடவையாவது ரீட் பண்ணுங்கள். என்ன சொல்ல வர்றான், ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் என்ன சொல்ல வர்றான்றதை அனலைஸ் பண்ணிவிட்டு தென் மேக் அ டெசிஷன். உங்களுக்கே தெரிஞ்சிடும். நான் இதை பற்றி நான் மாதமோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ வந்து ஜாப் மார்க்கெட் இந்த நாட்டில் எப்படி இருக்குன்றதை பற்றி நான் வீடியோஸும் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். நீங்கள் முன்னாடி போய் பாருங்கள். பட் உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த மாதிரி நீங்கள் ஜாப் மார்க்கெட்டில் போய் உங்கள் ப்ரொஃபஷனுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த நாட்டில் இது எப்படி இருக்குது, எவ்வளோ சேலரிக்கு வந்து ரெக்ரூட் பண்ணிகிட்ருக்குறாங்க, நம்மளோட சேலரி ரெக்குயர்மெண்ட் வந்து எவ்வளோ, இந்த வேலை கிடச்சிச்சின்னா நமக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இது வந்து ஒரு குட்டி அட்வைஸ்னு கூட வச்சுக்கோங்க. சரியா? இதை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமேலாம் யூகேலையோ இல்லை எந்த நாட்டிலையோ படிக்க போகிறத பற்றி தயவு செஞ்சு யோசிங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து போயிடலாம் வேலை கிடைச்சிரும் அப்படின்றத தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஓகே. அடுத்து நான் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் தெரியுமா? அது என்ன அப்படின்னா இந்த பிஎஸ்டபிள்யூ வந்து 24 மாதத்துலேருந்து 18 மாதமாக குறைச்சிருக்கான். ஏன் அவன் பிஎஸ்டபிள்யூ தூக்கியிருக்கலாம்? ஏன் தூக்கலை அப்படின்னா அவனுக்கு வந்து அத்தனை பில்லியன் காசு வந்து ஒவ்வொரு வருஷமும் ரெவன்யூ கிடைக்குது இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு இருந்து. ஸோ அதை ஸ்ட்ரைட்டாக தூக்கிட்டான்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வரமாட்டாங்க. ஏற்கனவே வந்து 16% டிக்ளைன்னு சொல்கிறான் ஒரு வருஷத்தில். இப்போ டிபெண்டன்ஸை வந்து கூட்டு வர முடியாதுன்னு சொல்லி அவன் ஸ்டாப் பண்ணதில்லை. ஸோ அது இன்னுமே வந்து டிக்ளைன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும், நம்மளோட ரெவன்யூ அதனால் பாதிக்குன்றதுனால நீ வா அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரியில்லாத யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்து ஆளுங்க செட் பண்ணி ஒரு டீம் செட் பண்ணி அவங்கள வந்து நல்லா மாற்றுறது, இல்லாட்டினா அந்த யூனிவர்சிட்டியவே தூக்கிடலாம் அப்படின்ற பிளான் ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது வந்து விச் இஸ் அ குட் திங். பட் இருந்தாலும் 200 யூனிவர்சிட்டி இருக்கிற நாட்டில் எத்தனை யூனிவர்சிட்டி அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க நமக்கே தெரியும்ல. நீ சொல்கிற ஸ்டாண்டர்டுக்கு நான் கொண்டு போய் வைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க பார்த்துக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பாலிடிக்ஸ் தான். இதோட பெரிய பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வேணும். அதனால் தேவ் ஓப்பன் த டோர்ஸ். அவங்க லேசாக கதவை வந்து சாத்துற மாதிரி காட்டியிருக்காங்க. பாதி கதவு கூட சாத்தலை. சரியா? ஸோ அதனால் அந்த ட்ராப்பில் போய் யாரும் மாட்டிக்காதீங்க. இங்கே இருக்குது நான் யூகே படிக்க போகலாம் ஈஸி அப்படின்னு சொல்லி நினச்சி நிறைய பேர் வந்து வந்துடாதீங்க.
ஒரு சில நாடுகள்லாம் வந்து சரியான பேச்சுலர்ஸ் டிகிரி இல்லை, இத்தனை பர்சன்டேஜ் இல்லை இதெல்லாம் நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களை அப்ளிகேஷன் கூட போட விட மாட்டான். இங்கே அப்படிலாம் கிடையாது. யூகேல வந்து நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் வேணால் எந்த ப்ரோக்ராம் வேணால் படிச்சிடலாம். அதாவது நான் சொல்கிறது சரியில்லாத யூனிவர்சிட்டிஸில் 45% வச்சுருந்தா கூட படிச்சிடலாம். 30 அரியர் 40 அரியர் வச்சுருந்தாலும் இங்கே வந்துடலாம். சில நாடுகளில் அதையும் வந்து விடமாட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டிசைட் பண்ணுங்கள் இங்கே நம்ம எதுக்காக வரப்போகிறோம் அப்படின்றது. பிஎஸ்டபிள்யூ இருக்குது அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறத விட அது நமக்கு சரிதானா, நமக்கு அது தேவைதானா அப்படின்றத பாருங்கள். இல்லாட்டினா அது இன்னும் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமில் கொண்டு போய் உங்கள் ஃபைனான்ஷியல் ஒரு க்ரைசிஸில் கொண்டு போய் உங்கள் ஃபேமிலியை விட்டுரும். ஓகே, நான் எப்பயும் சொல்கிறேன் தான். வேறு ஏதாவது நான் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்கிறது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ஒழட்டி விடுங்க. சரியா? நான் எப்பயும் சொல்கிறது தான், சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க, சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிட்டு தமிழில் பேசுங்க. அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.